அரசுடைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இன்னைக்கு மூன்றாவதாக பார்க்கப்படுற கல்லூரி ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி. இந்த கல்லூரியோடைய ஆரம்ப காலம் ஆரம்பம் இது வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 25 வருடங்களுக்கு முன்னாடி விநாயக மிஷன் குரூப் ஆஃப் தமிழகத்தில் மெடிக்கல் அட்மிஷன் மெடிக்கல் டாக்டரேட் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிற நிறுவனம் விநாயக மிஷன் குரூப். ஸோ அதில் 3 கல்லூரிகள், சேலத்தில் ஒன்று இருக்குது, பாண்டிச்சேரியில் 2 கல்லூரிகள் இருக்குது. ஒன்று காரைக்கால்லையும், இன்னொன்று வந்து பாண்டிச்சேரியுடைய மகாத்மா காந்தி கல்லூரிக்கு பக்கத்துலேயே. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். மிக அருகில் இருக்கிற கல்லூரின்னு சொல்லலாம். சார் காலேஜ் நம்ம நேரடியாக போயிருந்தோம், காலேஜை பார்த்தோம், காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்தோம். கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ரூம்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, ஈவன் ஃப்ரெண்டில் இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற மிகப்பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்களோட வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே நம்ம நல்லா பார்க்குறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அதற்கு குறைகளே இருக்காது. அது இல்லாமல் பிஜி கோர்சஸ்லாம் இருக்கிற ஒரு கல்லூரி. ரொம்ப வருட காலங்களாக வெறும் 150 இடங்கள் மட்டும்தான் அந்த கல்லூரியில் இருக்குது. ஸோ 250 இடங்கள் இடம் பெறல. மேபி இந்த வருடங்கள் அதை எதிர்பார்க்கலாமோ, இல்லை அவங்க அந்த கிளைமுக்கு போகலாமோ அப்படின்றத எதிர்பார்க்கலாம். காலேஜில் அனைத்து வசதிகளும் இருக்குது, குறைகள் கிடையாது. பேஷண்ட் ஃப்ளோ நல்லா இருக்குது. பிஜி மாணவர்கள் இருக்கிறாங்க. 25 வருஷம் பழைய காலேஜ்னால் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு காலேஜ் தான். தாராளமாக தைரியமாக இந்த ஒரு கல்லூரியை உங்கள் ஆப்ஷனில் கொண்டு போகலாம். இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,50,000 லாஸ்ட் இயர், அதாவது 2023 இருந்துச்சு. சரிங்களா? இந்த வருஷம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுவும் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி மாற்றினாலும் கூட ஒரு 50,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வைப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ மற்ற கல்லூரிகளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேபி ஒரு 1 lakh வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ரீசனபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஒரு வீட்டில் படிக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். உள்ள பெரிய இடம், கிரவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். உள்ளே பார்க்கும்போதே நம்மளோட வீடியோலையும் நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பாஸ் மார்க்லேருந்து ஒரு 30 மார்க் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 200 மார்க் பிரச்சனை இருக்கிறது. டு பி சேஃப். ஏன்னா இதில் 150 இடங்கள் தான் இருக்கிறதுனால ஹெவி ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் ஒரு 200 மார்க்குக்கு மேலே இருக்கணும். இதில் ப்ரொஃபஷ்னலாக இந்த கல்லூரியில் நான் அட்மிஷன் வாங்கிக்கணும், என்னுடைய தேவை இது மட்டும்தான், என்னுடைய டார்கெட்டிங்கும் இது மட்டும்தான். ஏன்னா ரிலேட்டிவ் படிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்டில் இந்த கல்லூரி பற்றி எனக்கு தெரிய வந்திருக்கு, இதில் எனக்கு அட்மிஷன் வேணுன்றப்போ நீங்கள் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? தேவைகள் வரும்போது கால் பண்ணி உங்களுடைய என்கொயரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து நேரடியாக வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த கல்லூரியில் பார்க்கலாம்.